டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் தனுஷ் இயக்கி நடிக்கும் இட்லி கடை அக்டோபர் 1 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அதிரடி கலெக்ஷன், சரவடி செலிப்ரேஷன், தி சென்னை சில்க்ஸின் தீபாவளி கொண்டாட்டம். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கிருஷ்ணகிரி மாவட்டம் கல்லாவி அருகே அமைந்துள்ளது வேலப்பட்டி கிராமம். இந்த பகுதியை சேர்ந்த சக்திவேல் என்பவருக்கு அரிசி ஆலை அருகே சொந்தமாக மாந்தோப்பு உள்ளது. அந்த மாந்தோப்பில் கடந்த 28ஆம் தேதியன்று வடமாநில தொழிலாளி ஒருவர் சடலமாக கிடந்தார். இது குறித்து தகவல் அறிந்த கல்லாவி போலீசார் தொழிலாளியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதனிடையே போலீசார் நடத்திய விசாரணையில் அங்கு சடலமாக கிடந்தவர் கழுத்து நெரித்து கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது. தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்ததில் பல மர்மமான காட்சிகள் அதில் பதிவாகி இருந்தது. மேலும் அந்த காட்சிகளை வைத்து நடத்திய விசாரணையில் பல்வேறு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பீகார் மாநிலம் புர்வி சாம்பரன் பகுதியை சேர்ந்தவர் முன்னா மஞ்சி. 32 வயதான இவருக்கும் அதே பகுதியை சேர்ந்த சரோஜ் தேவி என்பவருக்கும் திருமணமாகி 2 ஆண் மற்றும் 2 பெண் குழந்தைகள் உள்ளன. இவர்கள் தங்களுடைய குழந்தைகளோடு கடந்த 6 வருடங்களுக்கு முன்பு தமிழகத்திற்கு வேலை தேடி வந்துள்ளனர். மேலும் திருப்பூர், காங்கேயம், ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் தங்கி அங்கு கிடைக்கும் வேலைகளை செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு காங்கேயம் பகுதியில் வேலை செய்யும் போது பீகார் மாநிலத்தை சேர்ந்த முகேஷ் என்பவருடன் சரோஜ் தேவிக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் நெருக்கமாகி தகாத உறவாக மாறியுள்ளது. இதையடுத்து கணவர் முன்னா மஞ்சி வீட்டில் இல்லாத நேரத்தில் சரோஜ் தேவி தனது காதலனை வரவழைத்து உல்லாசமாக இருந்து வந்துள்ளார். இந்த சூழலில் கான்ட்ராக்டர் ஒருவர் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வேலம்பட்டியில் உள்ள அரிசி ஆலை ஒன்றில் வேலை இருப்பதை அறிந்து கடந்த 26ஆம் தேதி முன்னா மஞ்சி தனது மனைவி சரோஜ் தேவி மற்றும் 4 குழந்தைகளுடன் வேலம்பட்டிக்கு வந்துள்ளார். ஆனால் சரோஜ் தேவியை பிரிய மனமில்லாத முகேஷ் அவர்களுடனே வேலம்பட்டியில் உள்ள சக்திவேல் அரிசி ஆலைக்கு வேலைக்கு வந்துள்ளார். அவர்களுக்கு அரிசி ஆலையின் அருகிலேயே இருப்பது போன்ற 2 அறைகள் ஒதுக்கப்பட்டது. இந்த நிலையில் 27ஆம் தேதி இரவு முன்னா மஞ்சி தனது குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தார். அப்போது அறையை விட்டு வெளியே வந்த சரோஜ் தேவி பக்கத்து அறையில் இருந்த முகேஷுடன் அந்த பகுதியில் இருந்த இருட்டான பகுதிக்கு சென்று உல்லாசமாக இருந்துள்ளார். மேலும் சிறிது நேரம் கழித்து இவர்கள் இருவரும் அவரவர் அறைகளுக்கு சென்றனர். இவை அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இந்த நிலையில் திடீரென கண் விழித்த முன்னா மஞ்சி மனைவி சரோஜ் தேவியிடம் இவ்வளவு நேரமாக எங்கே சென்றிருந்தா என வாக்குவாதம் செய்துள்ளார். இதனையெல்லாம் ஒன்றும் தெரியாதது போல் அருகில் இருந்த அறையில் ஒட்டு கேட்டுக் கொண்டிருந்த முகேஷ் சமாதானம் செய்வது போல் அவர்களின் அறைக்கு வந்துள்ளார். அந்த நேரத்தில் எங்கு சென்றாய் என மனைவியிடம் கேட்க சரோஜ் தேவி தனது கணவரை அழைத்துக் கொண்டு அருகில் உள்ள மாந்தோப்பிற்கு சென்றுள்ளார். அப்போது அவர்களுடன் பின்னால் ஆண் நண்பர் முகேஷும் சென்றுள்ளார். அந்த நேரத்தில் தங்களுடைய தகாத உறவுக்கு இடையூறாக இருந்த முன்னா மஞ்சியை சரோஜ் தேவியும் அவரது காதலன் முகேஷும் சேர்ந்து துப்பட்டாவால் கழுத்தை இறுக்கி கொலை செய்துள்ளனர். பின்னர் அவரது சடலத்தை அங்கேயே போட்டுவிட்டு சரோஜ் தேவியும் முகேஷும் சேர்ந்து 4 குழந்தைகளுடன் கல்லாவி ரயில் நிலையத்திற்கு வந்துள்ளனர். அப்போது சரோஜ் தேவி மற்றும் அவரது குழந்தைகளை ரயிலில் ஏற்றி காங்கேயம் அனுப்பி வைத்துள்ளார் முகேஷ். ஆனால் அவர் ரயில் நிலையத்திலேயே பதுங்கி இருந்தது தெரிய வந்துள்ளது. இதையடுத்து போலீசார் முகேஷின் செல்போன் டவரை வைத்து கல்லாவி ரயில் நிலையத்தில் அவரை கைது செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் சரோஜ் தேவியுடன் இருந்த தகாத உறவையும் முன்னா மஞ்சியை கொலை செய்ததையும் ஒப்புக்கொண்டார். தொடர்ந்து தலைமறைவாக இருந்த சரோஜ் தேவியின் செல்போன் டவர் லொகேஷனை வைத்து ஆந்திர மாநிலம் நெல்லூர் பகுதியில் உள்ள தனது சகோதரர் வீட்டில் இருந்த சரோஜ் தேவியையும் கைது செய்தனர். தகாத உறவால் கணவனை கொலை செய்து தனது 4 குழந்தைகளையும் அனாதைகளாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.